அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்த நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இவருக்கு பல முகங்கள். எழுத்தாளர், இறையியல் வல்லுனர், இசை மேதை, மனித உரிமை போராளி, மருத்துவர், இப்படியாக பல முகங்களை கொண்ட இவர் வாழ்க்கையில் வெற்றிகள் பல கண்டு உச்சியை அடைகின்ற ஒரு தருணத்தில் தன்னுடைய 30வது வயதில் ஐரோப்பாவின் சுகங்கள், அது தந்த புகழ் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆப்பிரிக்காவுக்கு செல்கின்றார். தன் மனைவியோடு கபான் என்ற ஒரு நாட்டில், ஆப்பிரிக்க நாட்டில் அவர் அந்த மக்களுக்கு பணி செய்ய தன்னையே அர்ப்பணிக்கின்றார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்களோடு வாழ்ந்தார், மருத்துவ பணி செய்தார். இப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆப்பிரிக்காவுக்கு குடிபெயர்வதற்கு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், தனது 13வது வயதிலே அவர் வாசித்த ஒரு நற்செய்தி பகுதி அவரது உள்ளத்தை தொடுகின்றது. லூக்கா நற்செய்தி பிரிவு 16 இறை வார்த்தைகள் 19 முதல் 31 வரையிலான இந்த இறை வாக்கியங்களில் செல்வந்தரும் ஏழை லாசரும் என்ற இந்த பகுதியை, இந்த ஓமையை நாம் வாசிக்கின்றோம். இதை வாசித்த போது ஆல்பர்ட் ஸ்வைட்சருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. இந்த சிறுவனுக்கு இந்த ஏழை லாசர் என்பது உணவின்றி பசியால் வாடுகின்ற இந்த ஆப்பிரிக்க மக்கள். இனி செல்வந்தன் யார் என்றால் வாழ்க்கையின் வசதிகள் எல்லாவற்றையும் பெற்று சொகுசாக வாழ்கின்ற ஐரோப்பிய மக்கள், ஐரோப்பிய சமூகம். இப்படி ஒரு மனித இனம் பசியால் வாடுகின்ற பொழுது நாம் இங்கே வசதிகளோடு வாழ்க்கையில் வாழ்வது கிறிஸ்தவம் அல்ல என்ற ஒரு உணர்வு அவருக்கு அந்த சின்ன வயதிலே தோன்றுகின்றது. எனவே அவர் முடிவுக்கு வருகின்றார், 30 ஆண்டு வரை நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அல்லது நான் அடைய வேண்டிய அனைத்தையும் அடைய வேண்டும் என்று அவர் தீர்மானித்து இறையியல் படிக்கின்றார். இறையியல் பேராசிரியராக மாறுகின்றார். இசையில் நாட்டம் காட்டுகின்றார். இசை மேதையாகின்றார். பல்வேறு இசை நிகழ்ச்சிகள் நடத்தி பெரிய புகழும் பொருளும் சம்பாதிக்கின்றார். பல புத்தகங்கள் எழுதுகின்றார். அவர் எழுதிய ஒரு புகழ்பெற்ற இறையியல் புத்தகம் த குவெஸ்ட் ஃபார் த ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ், வரலாற்று இயேசுவுக்கான தேடல் என்ற ஒரு புத்தகம், புகழ்பெற்ற ஒரு புத்தகம். ஆப்பிரிக்காவில் சென்று என்ன பணியாற்றுவது? மருத்துவ பணியாற்ற வேண்டும். ஏனென்றால் அங்கு எண்ணற்ற மக்கள் பசியால் மட்டுமல்ல நோயினால் செத்துமடைகின்றார்கள். அவர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த வயதில் அவர் மருத்துவ கல்லூரி சென்று படிக்கின்றார். மருத்துவ படிப்பை முடித்த பின் அவர் தன் மனைவி, அவர் ஒரு செவிலியர், அவரை அழைத்து கொண்டு ஆப்பிரிக்காவுக்கு செல்கின்றார். இந்த ஐரோப்பாவின் சுகங்கள் எல்லாம் இனி நமக்கு வேண்டாம் என்று அந்த ஏழை மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்துகின்றார், ஒன்றிக்கின்றார். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்தவம் என்பது என்ன என்பதற்கு இந்த ஆல்பர்ட் ஸ்வைட்சரின் வாழ்க்கையிலும் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நற்செய்தியிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த செய்தியிலும் நாம் பார்க்க முடிகின்றது. அவர் ஆப்பிரிக்காவிலே பணியாற்றிய போது அவர் வளர்த்தெடுத்த ஒரு தத்துவம், ஒரு மெய்யியல், த philosophy ஆஃப் ரெவரன்ஸ் ஃபார் லைஃப், வாழ்வுக்கு மரியாதை. இந்த தத்துவத்திற்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தார்கள். 1952ஆம் ஆண்டிலே அவர் நோபல் விருதை வென்றார். இப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு இறைவாக்கு பகுதி இன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஏழை லாசர், செல்வந்தர். இங்கே இந்த செல்வந்தர், இந்த லாசர், இவர்களுக்கிடையே உள்ள உறவை பற்றி நாம் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓமையிலே இந்த செல்வந்தரை ஒரு மோசமான மனிதர் என்று சித்தரிக்கவில்லை. லாசரை அவர் துன்புறுத்தியதாகவோ அல்லது அவர் மீது தனது வீட்டு நாய்களை ஏவியதாகவோ எதுவுமே இல்லை. செல்வந்தர் இன்புற்றிருக்கின்றார். ஏழை லாசர் அவரது வாயில் அருகே படுத்து கிடக்கின்றார். ஏதாவது செல்வந்தர் வீட்டிலே சாப்பிட்டு முடித்து எச்சிகள் வெளியே வீசுவார்கள் அல்லவா?
அதிலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த லாசருடைய ஆவலும் எண்ணமாக இருக்கின்றது. எனவே அவர் தனியாக செல்வந்தர் இருக்கின்றார், ஏழை லாசர் இன்னொரு பக்கம் இருக்கின்றார். இப்படி இவர்கள் இருப்பதுதான் ஒருவன் பசியாக இருக்கின்ற பொழுது எச்சில் இலைகளை தேடி சென்று குப்பை தொட்டிகளில் வீசப்படுகின்ற எச்சில் இலைகளிலிருந்து உணவை பெற்றுக்கொள்ள ஆசிக்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற வரைக்கும் இங்கே ஒருவர் செல்வச் செழிப்போடு இன்புற்றிருக்க முடியாது என்பதுதான் இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற பாடம். எனவே இவன் துன்பப்படுத்தினான், கொடுமைப்படுத்தினான் என்பதல்ல. ஒருவேளை இந்த லாசரை பற்றி கூட அவர் பார்த்ததில்லை, அவ்வளோதான், அலட்சியம். கண்டும் காணாதவாறு போகின்றோம் இல்லையா? இதுதான் பிரச்சனை. எனவே இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்று கேட்டால், முதல் வாசகத்தில் சொல்லப்படுகின்ற அதே செய்தி தான். ஆமோஸ் இறைவாக்கினர் சியோனில் இன்புற்றிருக்கின்ற, சமாரியாவில் இளைப்பாறுகின்ற உயர்குடி மக்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்கின்றார். ஆமோஸ் இறைவாக்கினர் செல்வந்தர்களை கண்டிக்கின்ற பொழுது இவர்கள் இன்புற்றிருக்கின்றார்கள் என்பதால் மட்டுமல்ல, மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்றார்கள் என்பதால் தான் அவர்கள் கண்டிக்கப்படுகின்றார்கள். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த முதல் வாசக பகுதியிலே நமது மொழிபெயர்ப்பிலே ஒரு வசனம் விட்டு போயிருக்கின்றது. என்ன என்றால், இவர்கள் கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள், உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக்கொள்கின்றார்கள். ஆனால் இந்த வசனம் இல்லை. ஆனால் யோசேப்பின் வீட்டார் அழிவை குறித்து கலங்குவதில்லை. ஆனால் யோசேப்பின் வீடு அழிந்து கிடக்கின்றது, சிதைந்து போகின்றது, அதை பற்றி இவர்கள் கவலைப்படவில்லை என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். இது ஆங்கிலத்தில் நான் பல மொழிபெயர்ப்புகளை பார்த்து விட்டேன். எல்லா ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் இந்த வசனம் இருக்கின்றது. பட் about the ruin of Joseph they do not care at all. இன்று நாம் பயன்படுத்துகின்ற பொது மொழிபெயர்ப்புக்கு முந்தைய மொழிபெயர்ப்பிலே இந்த வசனம் இருக்கின்றது. ஆனால் யோசேப்பின் வீட்டாரின் அழிவை பற்றி இவர்கள் கலங்குவதில்லை என்று அங்கலாய்க்கின்றார் ஆமோஸ். எனவே நாம் செல்வத்தோடு வாழ்கின்றோம் என்பது அல்ல பிரச்சனை, செல்வச் செழிப்பில் வாழ்கின்றோம் என்பது அல்ல பிரச்சனை. நீ மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்றாய் என்பதுதான் பிரச்சனை. மற்றவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பற்றி கூட நீ நினைத்து பார்ப்பதில்லையே என்பதுதான் பிரச்சனை. நற்செய்தி வாசகத்திலும் இந்த செல்வந்தர், இந்த லாசர் என்று ஒருவர் இருக்கின்றார் என்பதை பற்றி கூட அவன் கவலைப்படவில்லை, அலட்சியமாக இருக்கின்றான், பாராமுகமாக இருக்கின்றான். இதுதான் பிரச்சனை. இன்றைக்கும் நாம் இதைத்தான் உலகத்திலே பார்க்கின்றோம். ஏழைகள் இருப்பதை கண்டுகொள்ளாமல் இருப்பது, பாராமுகமாக இருப்பது, அலட்சியமாக இருப்பது. அப்படி மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று கூட நாம் எண்ணி பார்ப்பதில்லை. அவர்களை மறைத்து வைக்கின்றோம், நமது பார்வையிலிருந்து அப்பால் வைக்கின்றோம் என்பதுதான் பிரச்சனை. இங்கே ஏழைகள் மறைக்கப்படுகின்றார்கள், மறக்கப்படுகின்றார்கள் என்பது மட்டுமல்ல, மறைக்கப்படுகின்றார்கள். அவருடைய இருப்பு என்பதையே இங்கு நாம் மறைத்து வைத்திருக்கின்றோம் என்பதற்கு பல வேதனையான நிகழ்ச்சிகள் உண்டு. ஹர்ஷ் மாண்டர் என்ற ஒரு மனித உரிமை ஆர்வலர் எழுதிய ஒரு நூல் லுக்கிங் அவே, நாம் அந்த பக்கமாக பார்த்தல். இந்த நூலிலே அவர் குறிப்பிடுகின்றார், இங்கு ஏழைகள் எப்படி மறைக்கப்படுகின்றார்கள் என்பது. டெல்லியில் நடந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளிலே கலந்து கொள்வதற்காக பல நாடுகளிலிருந்து விளையாட்டு வீரர்கள், மக்கள் வந்த அந்த தருணத்தில் பல சேரி பகுதிகள் விளம்பர தட்டிகளால் மறைக்கப்பட்டன. 350 சேரி பகுதிகள், குடியிருப்புகள் அடியோடு அழிக்கப்பட்டன. அந்த சோக கதைகளை எல்லாம் அவர் பதிவு செய்கின்றார். அதாவது இங்கே ஏழைகள் இல்லை என்பது போல காட்ட விரும்புகின்றார்கள். ஏழைகளை மறைப்பதற்காக பெரிய விளம்பர தட்டிகள். ஏன் அண்மையில் 2020ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா வந்தார், குஜராத்துக்கு வந்தார் 2 நாள் பயணமாக. இந்த நமஸ்தே ட்ரம்ப் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு அவர் செல்லுகின்ற அந்த வழியிலே, அந்த ஸ்டேடியம், அந்த விளையாட்டு திடலுக்கு செல்லுகின்ற வழியிலே இருந்த குடிசை பகுதிகளை பார்க்கக்கூடாது என்பதற்காக சுமார் 1640 அடி நீளத்திற்கு
செங்கல் சுவர் கட்டினார்கள். அந்த ஏழைகளை மறைத்தார்கள். அந்த செங்கல் சுவர் கட்டுவதற்கு எவ்வளவு செலவாகி இருக்கும். அப்பொழுது அந்த பகுதியிலே வாழ்கின்ற பெண்கள் பேசுகின்றார்கள், ஏன் எங்களை பார்த்தால் உங்களுக்கு என்ன பிடிக்கவில்லையா? நாங்கள் இப்படி ஏழைகளாக இருப்பதற்கு காரணமே நீங்கள் தானே, இந்த அரசாங்கம் தானே என்று கேட்கின்றார்கள். இவ்வளவு நீளமான உயரமான சுவர் கட்டுவதற்கு எவ்வளவு செலவு செய்திருப்பீர்கள்? அதை எங்களுக்கு தந்திருந்தால் நாங்கள் நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் வசதியாக வாழ்ந்திருக்கலாம் தானே என்று அவர்கள் கேட்கின்ற அந்த கேள்விகள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன. எனவே இங்கு ஏழைகள் மறைக்கப்படுகின்றார்கள். அப்படி ஏழைகள் இல்லை என்பது போல நமது மனசாட்சிக்கு நாம் சொல்ல விரும்புகின்றோம் என்றால் ஏழையின் முகம் நமது மனசாட்சியை உறுத்தும். எனவே தான் இன்றைக்கு ஓரளவுக்கு வசதியோடு வாழ்கின்ற மனிதர்கள் எல்லாம் உயர்ந்த சுற்றுச்சுவர் அமைந்த குடியிருப்புகளில் தான் வாழ்கின்றார்கள். அந்த குடியிருப்புக்குள் செல்ல வேண்டுமென்றால் அங்கே பெரிய வாயில்கள் இருக்கின்றன, செக்யூரிட்டி இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் தாண்டித்தான் செல்ல வேண்டும். எனவே ஏழ்மையை ஒழிப்பதை விட ஏழைகள் இருக்கின்றார்கள் என்ற நினைப்பை ஒழிப்பதாக இன்று அரசு மற்றும் நம்முடைய மக்களுடைய மனசாட்சி அந்த அளவுக்கு தாழ்ந்து போய்விட்டது. இந்த அலட்சியம், இந்த பாராமுகம்தான் இன்றைக்கு கண்டிக்கப்படுகின்ற ஒன்றாக நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். ஏழை லாசர் இருக்கின்றான் என்பது செல்வந்தனுக்கு உரைக்கவில்லை, அது தன் மனசாட்சியை குத்தவில்லை என்பதுதான் பிரச்சனை. எனவே இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, சமூகம் தவறாக இருக்கின்ற பொழுது அந்த தவறின் விளைவாக வறுமைகளும் ஏழ்மைகளும் மலிந்து கிடக்கின்ற பொழுது நான் பாராமுகமாக இருப்பது தான், அலட்சியமாக இருப்பது தான் நான் செய்கின்ற மிகப்பெரிய தவறு. எனவே இன்றைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய அந்த மடல், ஃப்ரெட்டர்லி டூட்டி என்ற அந்த மடல், அனைவரும் உடன் பிறந்தவர்களே என்ற அந்த மடலிலே, அந்த மடலின் 30வது எண்ணிலே அவர் சொல்லுகின்றார், இன்றைக்கு இது உலகமயமாக்கப்பட்ட ஒரு சமூகம். உலகமயமாதல் எல்லா நிலையிலும் நடக்கின்றது. அதிலே ஒன்று இந்த பாராமுகமாக இருப்பது, அலட்சியமாக இருப்பது, அந்த தன்மையும் உலகமயமாக்கப்பட்டிருக்கின்றது. த குளோபலைசேஷன் ஆஃப் இன்டிஃபரன்ஸ். எனவே இந்த பாராமுகமாக இருப்பது, அலட்சியமாக இருப்பது என்பதுதான் இன்றைக்கு வாழ்க்கையின் தத்துவமாக மாறி போயிருக்கின்றது என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உணர்த்துகின்றார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி பாராமுகமாக அலட்சியமாக கடந்து செல்லுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்காது. ஏதாவது ஒரு வழியிலே நான் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகமாக இருக்கட்டும் அல்லது முதல் வாசகமாக இருக்கட்டும், அவை சொல்லுகின்ற ஆன்மீகம் என்பது சமூக ஆன்மீகம், சமயம் சார்ந்த ஆன்மீகம் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் போதனைகளிலே நாம் பார்ப்பது சமய அக்கறை அல்ல, சமூக அக்கறை, மனிதன் மீது கொள்ளுகின்ற அந்த அக்கறை. பாராமுகம் அல்ல, அக்கறை கொண்ட மனிதர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் தனது செல்வத்தை எல்லாம் ஏழை மக்களோடு செலவிடுகின்றார். அந்த செல்வம் ஏழை மக்களோடு அவரை இணைக்கின்றது. நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. நமது செல்வம் பாலங்கள் அமைக்கின்ற பொழுது அது வாழ்வின் பாதையாகிறது. அதுவே சுவர்கள் எழுப்புகின்ற பொழுது அழிவின் பாதையாகின்றது. ஏழை லாசரை காணாத கண்கள் கடவுளை காண்பதில்லை. நாம் கவனிக்காமல் கடந்து செல்லும் ஒவ்வொரு லாசரும் நம் இதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசுதான். அவருக்காக நமது இதய கதவுகளை திறப்போம். சொர்க்கத்தின் வாயில்கள் நமக்காக திறந்திருக்கும். நன்றி.